இப்போ உங்களையே எடுத்துக்கோங்க. ஒரு காலத்துல நீங்க ரவுடியா தானே இருந்தீங்க. அடிதடி, வெட்டு குத்து, கட்ட பஞ்சாயத்துன்னு என்னென்னமோ செஞ்சுட்டு இருந்தீங்க. நீங்க வளர்ந்த விதம், உங்களுக்கு அமைஞ்ச சூழ்நிலை உங்களை அப்படிலாம் செய்ய வச்சுச்சு. இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க மாமா, உங்களால இல்லைன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு நீங்க ஏன் இந்த தொழில் பண்றீங்க? இந்த தொழில் பண்ற வரைக்கும் நான் உங்களுக்கு பொண்ணா இருக்க மாட்டேன்னு யாராவது சொன்னாங்களா என்ன? அப்பா ஸ்தானம்னா பொல்லாதவனா இருந்தாலும் ஏத்துப்பாங்களாம். ஆனா புருஷன் போலீஸ்காரனாவே இருந்தாலும் ஒதுக்கிதான் வைப்பேனா? என்ன லாஜிக் மாமா அது? மாமா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னோட நோக்கம் உங்க பழைய வாழ்க்கையை குத்தி காட்டுறது இல்ல. அட்லீஸ்ட் பழச ஞாபகப்படுத்தினாலாவது புதுசோட அருமை தெரியுதான்னு பார்க்கலாம் தான் சொன்னேன். வஞ்சனையே இல்லாம பாலா போன பாசத்தை வச்சு தொலைஞ்சேன் பாருங்க. அதுல வர்ற பிரச்சனை தான் எல்லாம். கடைசியில பைத்தியக்கார மாதிரி உங்ககிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கேன் பாருங்க. எனக்கு சிம்பத்தி வேணாமாமா. உங்ககிட்ட வந்து நின்னா எனக்கு நம்பிக்கை சொல்லுவீங்கனோ, இல்ல 4 நல்ல வார்த்தை பேசுவீங்கனோ, அட்லீஸ்ட் சொல்றத காது கொடுத்து கேப்பீங்கிறதுக்காகவும் நான் இங்க வரல. எவ்வளவு முட்டினாலும் திறக்காத கதவுக்கு என்கிட்ட இருக்கிற சாவியில எந்த சாவி பொருந்துங்கிறது எனக்கு தெரியல. நான் ஒரு பைத்தியக்காரன் மாமா. இவ்வளோ நாளா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லா விதத்திலையும் உங்க பொண்ணு எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு பதிலுக்கு அவளுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு எத்தனை விதமா நான் யோசிச்சு பார்த்திருக்கேன் தெரியுமா? முழுசா கொடுக்கறதுக்கு என்கிட்ட மனசை தவிர வேற எதுவும் இல்ல. இவளுக்கு அது தெரியும் நான் நம்பினேன் பாருங்க. அதான் என்ன ஒரு கேனையன்னு இப்போ வரைக்கும் குத்தி காட்டி கேலி பண்ணுது. எல்லாம் புரிஞ்சவங்க கூட எதுவுமே புரியாத மாதிரி நடிக்கிறதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல மாமா. ஆனா எனக்கு நடிக்க தெரியாது, சத்தியமா நடிக்க தெரியாது. எந்த காலத்திலயும் எந்த விஷயத்துக்கு எனக்கு கொம்பு முளைச்சது கிடையாது. கண்ணுக்கு தெரியாது ஏதோ ஒரு பாச கயிறு கட்டி போட்ட மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் சரியா இருக்கேனா, ஒழுங்கா இருக்கேனா, தப்பு பண்ணாம இருக்கேனா, நியாயமா நடந்துக்கிறேனான்னு அப்பப்போ என் மனசுக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டு ஆமாங்கிற பதில் வர்றதுனாலதான் இப்போ வரைக்கும் நான் உசுரோட உலாத்திக்கிட்டு இருக்கேன். ஐயோ மாப்ள, உங்களை பத்தி எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச என்ன மாமா பிரயோஜனம்? தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியலையே, புரிய வேண்டியவங்களுக்கு புரியலையே.